என் பெயர் கீதா செல்லமுத்து. நான் ஒரு என்ஜினியர். ஐ எம் 68 இயர்ஸ் யங். நானும் ஹஸ்பண்டும் ஒரு என்ஜினியரிங் கம்பெனி நடத்துகிறோம். 2000லேருந்து ஒரு ஹீலிங் சென்டர் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பில்டிங், டூயிங் ஆல் இந்த க்ரியேட்டிவ் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஐ எம் அ கண்டினியூஸ் லேர்னர். எவ்ரி இயர் ஏதானு புதுசாக படிச்சுட்டே இருப்பேன். இது வரைக்கும் ஜோதிடம் படித்ததில்லை. இந்த ஏஎல்பி ஜோதிடம் பற்றி பிஹைண்ட் வுட்ஸில் ஐயா பேசுகிறது கேட்டு எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு. ஏன்னா இது ஒரு இவால்விங் யூனிவர்ஸ். எல்லாமே ஒரு எவல்யூஷனாக இருக்குது, எல்லாமே ப்ரோக்ரெசிவாக இருக்குது. அதனால் இந்த ஃபிக்ஸடாக இருக்கிற சிஸ்டம்ஸ் விட எனக்கு இந்த மாதிரி இவால்விங்காக இருக்கிற ஒரு சிஸ்டமை படிக்கணுங்கிறது தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்டு உடனே நான் ஐ வெண்ட் அண்ட் சா யூடியூப் வீடியோ பை சாந்தி மேடம் அண்டு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. நான் உடனே ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு ஐ ரெஜிஸ்டர்ட் மை செல்ஃப். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது, அந்த டைம் டிசிப்ளின் எனக்கு பிடிச்சிருந்தது. அது எனக்கு கொஞ்சம் பிகினிங்கில் சிரமமாக இருந்தது. பட் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் த டைம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், உலகத்தோட இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் படிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வகுப்பில் எல்லாமே சின்ன சின்ன பைட்ஸாக சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் எல்லாமே ஒன் கான்செப்ட் பில்டிங் ஆன் அனதர், இன்னும் மைக்ரோ லேர்னிங். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணி நம்ம படிக்கிறதே எவ்வளோ படிச்சிருக்கோங்கிறதே உணர முடியாத மாதிரி, அது நமக்குள்ளே மனசில் பதிய வைக்கிற மாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸும் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. அண்டு தே வர் சாஃப்ட் பட் ஃபர்ம். அப்புறம் தினம் ஹோம்ஒர்க், அப்புறம் கோச்சோட வண்டர்ஃபுல் கைடன்ஸ். அண்ட் கோச் சிவகிருபா ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. கிளாஸில் ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவங்களோட ஓன் ஸ்டைல் அண்ட் ஃப்ளேவரோடு சொல்லி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ காலம்ங்கிறது ரொம்ப சரியாக பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அது நான் கற்றுக்கிட்டேன். நம்ம சக்தி எங்கே விரயமாகுது, நம்ம எனர்ஜி எப்படி வரி பண்ணுறதுல வேஸ்ட் பண்ணுறோம், எப்படி மாற்ற முடியாத விஷயங்களில் போய் போராடுறோம். ஸோ இப்படியெல்லாம் விரயமாகிற எனர்ஜியை நம்ம சேமித்தாலே நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். ஸோ முக்கியமாக மைண்ட் ஃப்ரீ ஆகிறது தான் இங்கே கற்றுக்கிட்டேன். ஹவு டு பி ஃப்ரீ. அண்ட் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை மனசில் சுமந்துகிட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி இறக்கி வைக்கிறதுங்கிறது கற்றுக்கிட்டேன். இப்போ மற்றவங்களுக்கும் அதே அளவு ஸ்ட்ரகிள் இருக்கும். நம்மளை ட்ரபிள் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், நம்மளாலே இருக்கும் அப்படின்ட்டு புரிஞ்ச பிறகு யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனநிலை வந்துடுச்சு. அப்புறம் டீப் லிசனிங். ஒருத்தர் பேசுகிறப்போ அப்போவே இந்த பேச்சுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு மனசில் தாட்ஸ் வரும். அவங்க பேசுறதை இன்டரப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தோணும். இல்லைன்னா ஒருத்தர் பேசுகிறப்ப கூடவே பேசுவோம். இல்லைன்னா அவங்க பேசுகிறப்போ அவங்களுக்கு பதில் வார்த்தைகளை நாம் அந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் டீப் லிசனிங், ஃபுல்லாக ப்ரெசண்ட் இந்த மூமெண்ட், ஃபுல்லி ப்ரெசண்ட் இந்த மூமெண்ட் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது இந்த கிளாஸில் ஒவ்வொருத்தரோட ஜாதகம் அவங்க எடுத்து பேசுகிறப்போ வேறு எதுவும் சிந்திக்காமல் அவங்க சொல்கிறத கவனிக்கிறது, அதுவே ஒரு மெடிடேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 3-4 ஜாதகம் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு ஆழ்நிலை தியானத்துக்கு போயிடுற மாதிரி ஆகுது. ஸோ இது ஒரு பெரிய லேர்னிங், பிக் டேக்அவே. அண்ட் காலத்தை சரியாக பயன்படுத்தணும், சக்தியை சரியான இடத்துல செலவு பண்ணணும், விரயம் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாவற்றையும் பொதுவடை ஐயா ஒரு அழகாக சிஸ்டமேட்டிக்காக எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி.
இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய ஓன் லைஃப் அண்டு இதை எப்படி நான் லீட் பண்ணணும், இன்னும் எல்லாருக்கும் ஒரு லெகசியை கொடுத்துட்டு போகணும். See, I am 68 and மீன லக்னம் அண்ட் ரேவதி நட்சத்திரம். ஸோ இப்போ ஒரு நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப். இதில் வந்து ஹவு கேன் ஐ லீவ் சம்திங் ஃபார் த வேர்ல்டு, மற்றவங்களுக்கு எப்படி ஷேரிங் அண்ட் கேரிங்காக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னோடய சிந்தனையாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குப்போ. அது என்னென்னா, ஒரு பறவைகளுக்காக ஒரு வனம் உண்டாக்கணும். அந்த வனத்தில் நட்சத்திர மரங்கள் எல்லாமே நடணும். அந்த ஒவ்வொரு மரத்துக்கடியிலையும் எல்லோரும் வந்து மெடிடேட் பண்ணணும். அவங்க நட்சத்திரம் படி அந்த மரத்தை அவங்க ஒரு நண்பராக, ஏன்னா காஸ்மிக் கனெக்ஷன் மரங்கள் வழியாக இருக்குது. அதே போல் நம்ம நட்சத்திர மூலிகைகள் இதெல்லாம் வளர்த்தணும். ஸோ இது என்னுடைய ஆசை. எனக்கு கொஞ்சம் லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் இதெல்லாம் பண்ணணும். அதுக்கு கடவுள் எனக்கு சக்தியை கொடுக்கணும். போன வருஷம் ஐ வாஸ் ஃபுல்லி பெட்ரிடன், எந்திரிக்கவே முடியாமல் இருந்தேன். அண்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் சொன்னாங்க, இது கார்மிக் டிசீஸ், இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட் இஸ் கார்மிக் டிசீஸ். அதனால் இது யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட், வில் கிவ் மெடிக்கேஷன் அண்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்கன்னு சொன்னாங்க. ஸோ கர்மாங்கிறது என்னன்ட்டு இந்த கிளாஸில் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருக்கிற ஒவ்வொரு டேயும் இன்னும் ப்ரெஷஸ், ஒவ்வொரு மினிட்டும் ப்ரெஷஸ். அதை நான் சரியாக உபயோகப்படுத்திக்குவேன்னு நினைக்கிறேன். God bless all of you. God bless all the teachers. நன்றி நன்றி நன்றி. எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் நன்றி and blessings to all of you. Blessings to ALP. Thank you.